வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி பார்க்க போகிறது, இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஆவரேஜ் ஸ்பீட் ஆர் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் ஸ்பீட் ஆவரேஜ் வெலாசிட்டி ரெண்டும் சேம் எப்போ இருக்கும்? ஒரு பாடி ஒரே டைரெக்ஷனில் மூவ் பண்ணால் ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டியும் சேமாக இருக்கும். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸும் இந்த கேஸில் சேமாக இருக்கும். அதனால் ஆவரேஜ் ஸ்பீட் ஆவரேஜ் வெலாசிட்டி சேமாக இருக்கும். only if the body moves in only one direction. இப்போ சில கேசஸ் பார்ப்போம் நம்ம. First, a particle covers distances s1, s2, s3 with the speeds v1, v2, v3 in the same direction. The same direction average speed or average velocity same தான் இருக்கும். So find the average speed. நம்ம ஏற்கனவே தெரியும் average speed in one direction or velocity. இது எப்படி ஆவரேஜ்னா இப்படியும் பண்ணலாம். velocity is equal to total distance traveled divided by total time taken. இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம்னா இதில் என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எ பாடி ட்ராவல்ஸ், சப்போஸ் இங்கேருந்து இங்கே போகுது. ஸோ S1, this is distance travel, this is S2, this is S3 and dot see Sn. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது? டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு S. Total distance is equal to S. And ஒரு இன்டர்க்கும் வெலாசிட்டி எவ்வளவு? v1, v2, v3 and so on. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்னென்னா velocity or speed is equal to distance traveled by time. இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் வெலாசிட்டி கொடுத்தோம்னா எல்லாத்தையும் நம்ம இந்த கொடுத்த குவான்டிட்டி என்ன கொடுத்த குவான்டிட்டி கொடுத்துருக்காங்களோ அதில் தான் நம்ம ரிசல்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ எஸ் கொடுத்துருக்காங்க, வி கொடுத்துருக்காங்க, ஸோ இது கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டி கண்டுபிடிக்கலாம். டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு பார்ப்போம். ஃபஸ்ட் இதுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் ஆர் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு total distance என்ன வரும்? S1 plus S2 plus S3 and plus so on divided by total time T1 plus T2 plus T3 plus so on. ஸோ S1 நமக்கு S1 டைம் இருக்குது. ஸோ S1 தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. S1 ப்ளஸ் S2 ப்ளஸ் S3 அதை நம்ம டோட்டலாக எப்படி எழுதிக்கலாம்? S1 ப்ளஸ் S2 ப்ளஸ் S3 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை T1க்கு தான் இங்கே ப்ராப்ளம். T1க்கு நம்ம ப்ராப்ளம் T1 எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபார் திஸ் ஃபஸ்ட் இன்டர்வல் T, since T is equal to distance by velocity, so distance T1 is equal to distance 1 by velocity 1. Same way T2 is equal to distance 2 by velocity 2 for this interval. Comma T3 is equal to S3 by V3. So இதை நம்ம இது மேலே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ average velocity is equal to S1 plus S2 plus S3 is equal to S. Because total distance is S. அதுதான் பிரிச்சிருக்கோம். செவரல் பார்ட்ஸ் ஆஃப் நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் S1 ப்ளஸ் S2 S3 அப் டு Sn இஸ் ஈக்குவல் டு S டிவைடட் பை T1 என்ன வருது? T1 இஸ் ஈக்குவல் டு S1 by V1 S1 ப்ளஸ் S2 ப்ளஸ் S3 ப்ளஸ் டிவைட் பை T1 divided by T1, T2, T3. So T1 is equal to S1 by V1 plus S2 by V2 plus S3 by V3 and so on. இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஜென்ரல் ஃபார்முலா.
சப்போஸ் நமக்கு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இது ஜெனரல் ஃபார்முலா. ஸோ T1 டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு T1 + T2 + 3. அதை வந்து கிவன் பேராமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, S1 V1 கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே S1 S2 Sல எழுதிக்கிறோம், S1 V1ல எழுதிக்கிறோம். ஸோ இப்படி தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை போடணும். A particle moves in straight line. Straight lineனாலே அர்த்தம் ஸ்பீடும் வெலாசிட்டியும் சேம் ஃபார் ஃபர்ஸ்ட் 30 kilometers. ஸோ இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுது ஃபஸ்ட்டு 30 kilometers. ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 kilometer with the speed of 30 kilometer per hour. First 30 kilometer. Okay. Then இது interval 1 and next 60 kilometer. 60 kilometer, that is S2. This is S1. 60 kilometer with the speed of 20 kilometer per hour. Find the average speed. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் average speed is equal to total distance divided by total time. Also velocity is equal to distance traveled by time. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, S கொடுத்துருக்காங்க. இந்த velocity V1, this is V1, this is V2. S V கொடுத்துருக்காங்க, S V கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சது. டைம் இஸ் ஈக்குவல் டு S by V. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன வரும், டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் இன்டர்வல் செகண்ட் இன்டர்வல், தட் இஸ் S1 plus S2 divided by T1 into T2. T1 into T2. ஸோ T எப்படி கண்டுபிடிக்கலாம், see T1 is equal to S1 by V1. ஸோ S1 எவ்வளவு, 30 kilometer divided by V1 is equal to 30 kilometer per hour. 30 kilometer, 30 kilometer by 30 kilometer. 30 kilometer with the speed of 30. So 30 அடிபட்டுரும், kilometer அடிபட்டுரும். So time 1 is equal to 1 hour. So T1 is equal to 1 hour. Same way T2 எவ்வளோ வரும், T2 is equal to S2. 60 divided by 20. 60 divided by 20 is equal to 3 hour. 1 hour, 3 hour. So average velocity எப்படி கண்டுபிடிக்கலாம், average velocity is equal to total distance in S1 plus S2. 30, S1 30, S2 is equal to 60. 30 plus 60, that is 30 plus 60. இது கிலோமீட்டரில் வரும், மேலே கீழே. T1 எவ்வளோ வருது, T1 plus T2. T1 1 hour plus 3 hour. 1 plus 3 hour. So this become 90 by 4 kilometer per hour. Okay, 90 by 4. How much is 90 by 4? 8, 1, 2, 8, 2.5 is equal to 22.5 kilometer per hour. This is the average speed or average velocity. ஏன்னா பார்ட்டிக்கல் வந்து சேம் ஒரே ஒன் டைரெக்ஷனில் தான் போகுது. ஒன் டைரெக்ஷனில் போச்சுனாலே அது வந்து ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லலாம், அது ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா போத் த கேசஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் சேம். டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் ரெண்டும் சேம். A car covers 1/3 of distance with the speed 10 km/h. So 1/3. So 1/3, another 1/3. So total distance is, we can call it as S. 1/3 of distance, S1 is equal to 1/3 of
total distance, and second 1/3. So S2 is equal to 1/3 of total distance, and S3 also is equal to 1/3 of distance. 1/3 of distance, 1/3 of distance. So 3 into 1/3 with the speed of 20 kilometer per hour. Sorry, first is 10 kilometer per hour, second is 20 kilometer per hour, that is V1, and V2 and V3 is equal to 60. V2 is equal to 60 kilometer per hour. So நமக்கு S கொடுத்துருக்கான், V கொடுத்துருக்கான். So we can easily know velocity is equal to displacement by time. நமக்கு இங்கே distance velocity கொடுத்துட்டாங்க, distance velocity கொடுத்துட்டாங்க. So time is equal to time. What is time? Time is equal to displacement by velocity or distance by speed. S stands for displacement. So total distance, that is total distance is equal to S1 plus S2 plus S3 is equal to 1/3 of S1, that is S by 3 plus S by 3 plus S by 3. 1/3 of S, 1/3 of S is equal to 3 into S by 3 is equal to S. And total time, what is total time? Total time is equal to, time எப்படி எழுதலாம், S1 by V1 plus S2 by V2 plus S3 by V3. So S1 என்ன வருது, 1/3 of V1, 1/3 of S is S1 into V1, 1/V1, V1 எவ்வளவு, 10 km per hour into 1/10 is equal to S by 30. So இது டைம்ங்கிறதுனால என்ன வரும், see time kilometer divided by kilometer per hour, it will come in hour. எப்படின்னு பார்க்கலாம். See, first distance is kilometer divided by velocity, kilometer per hour is equal to hour. Same way, total time S1, so S1, so this is equal to T1 plus T2 plus T3. So this is equal to T1 plus hours. So what is T1? S1 is equal to, okay, so T1 plus T2 is equal to S1 எவ்வளவு, S1 is equal to S by 3 divided by V1 is equal to 10 plus next S2 S by 3 divided by இது எவ்வளவு, 20 plus S by 3 T3 இதுதான் T3 S by 3 S3 is equal to total distance divided by 3 divided by this is equal to 60. So we can write it as V average is equal to total distance is equal to S1 plus S2 plus S3, or we can write it as S divided by S by 30. It will come in hour, total things, and இது time total in hour. So S by 30 plus S by 30 plus S by 60 plus S by 60 plus S by 180. This will be in kilometer, this will be in hour unit. So is equal to the SC LIC common எடுத்து அடிச்சிடலாம். So 1 divided by 1/30 plus 1/60
60 plus 1 by 180. So 180 நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா 180 LCM எடுத்துக்கிட்டோம்னா this will come 180 60. 180 divided by 30 is equal to 6. 6 plus 3 plus 1 divided by 1. So this is equal to 180 divided by 10. That is kilometer per hour. Is equal to 18 kilometer per hour. This is the average speed. Average speed is equal to 18 kilometer per hour. This is the calculation for average speed. A car covers from A to B with 20 kilometers per hour. This is A, this is B. So we can call point A, point B, point C. A to B with the speed velocity 1 is equal to 20 kilometer per hour, and B to C velocity 2 is equal to 30 kilometer per hour. Find the average speed of the car. Average speed, so A to B is S kilometer. So this is distance is, that is S1 is equal to S and S2 is equal to S. It means the total distance is equal to S1 plus S2 is equal to S plus S 2S. So average velocity is equal to total distance by total time. That is S1 plus S2 divided by T1 plus T2. So நமக்கெல்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். So T is equal to displacement by velocity, or we can write average velocity is equal to S1 plus S2 divided by T1. T1 is equal to S1 by V1 plus T2 is equal to S2 by V2. Therefore, average velocity is equal to S1 plus S2. S1 is equal to S, S2 is equal to S divided by T1 plus T2. S1 by V1. S1 வந்து எவ்வளோ வருது? S1 வந்து S by V1. S by V1 plus S by V2. காமனாக இருக்கிறத நம்ம இதை அடிச்சோம். This will become 2S. So this will become 1 plus 1 divided by 1 by V1 plus 1 by V2. So this is equal to, that becomes 1 plus 1 is equal to 2. This becomes V1, V2 plus V1, that is V1 plus V2, V1 into V1, V2 in this case. So velocity இங்கத்தால மீட்டர் per செகண்டில் தான் வரும், கிலோமீட்டர் per ஹாரில் வரும். ஏன்னா இங்கே கிலோமீட்டர் per ஹவரில் கொடுத்துருக்காங்க. 2 into V1 எவ்வளவு? V1 is equal to 20 into 30 V2 plus V1 plus V2. 20 plus 30. So this becomes 2 into 600 divided by 50. So இதை cancel பண்ணலாம். So this is 2 into 1 2. So average velocity is equal to 24 kilometer per hour. This is the answer. A particle travels with speed v1, v2, v3 during the time t1, t2, t3. Find the average speed. So it means நிறைய interval இருக்குது. Firstல v1 and t1, v2, t2, v3, t3 and up to so many. So average velocity
or average speed is equal to s1 plus s2 total distance, that is total distance, and divided by total time taken, time 1, time 2, time 3, s1, s2, s3, t1 plus t2 plus t3 and so on. So as it is, we know displacement by time is equal to velocity, or எஸ் நமக்கு தெரியாது, ஏன்னா இங்கே வெலாசிட்டியும் டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைம். நமக்கு இந்த ரெண்டு பேராமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம எழுதலாம். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு s1. s1 இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி 1 இன்ட்டு டைம் 1 இன்ட்டு t1 ப்ளஸ் வெலாசிட்டி 2 இன்ட்டு t2 ப்ளஸ் velocity 3 into 3t for s1. s1 is equal to இவ்வளவு, s2 இவ்வளவு, s3 இவ்வளவு, and so on, divided by இது என்ன பேராமீட்டரில் கொடுத்துருக்காங்களோ அந்த பேராமீட்டரில் நம்ம எழுதணும். v1 t1 எழுதிட்டோம், ப்ளஸ் t1 ப்ளஸ் t2 ப்ளஸ் t3 அப்படியே போகிறோம். ஸோ திஸ் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி. சப்போஸ் if t1 is equal to t2 is equal to t3 is equal to t, எல்லா டைம் இன்டர்வல் ஈக்குவல் அது, இதுவும் ஈக்குவல் அது, இதுவும் எல்லா டைம் இன்டர்வல் ஈக்குவல் அது. இது என்ன வரும்? திஸ் வில் பிகம் v1 t1. ஆவரேஜ் வெலாசிட்டி பிகம் v1 into t1 பதில் t plus v2 into t plus v3 into t and so on, divided by t1 is equal to t plus t plus t plus n times. So இந்த t காமன் எடுத்துக்கிட்டோம்னா t காமன் v1 plus v2 plus v3 divided by n times of t. Because t n times, so n times, இதை cancel பண்ணிடலாம். This become v1 plus v2 plus v3 plus divided by number of intervals, the average velocity in this case. A car goes from A to B, A to B, A to B in 60 minutes. 60 minutes, that is t1, 60 minutes with a speed of v1 of 20 kilometer per hour. நல்லா இங்கே நோட் பண்ணுங்கள், இங்கே மினிட்டில் இருக்குது, இங்கே ஹவரில் இருக்குது. ஸோ நம்ம இதை ஹவரில் மாற்றணும் அல்லது இதை மினிட்டில் மாற்றணும். அண்ட் B to C and B to C 30 kilometer per hour in 90 minutes. 90 minutes. That is 30 kilometer per hour V2. Find the average speed. So average speed இங்கே ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆவரேஜ் ஸ்பீட் ரெண்டு இன்டர்வல் இருந்தால் v1 plus v2 by number of intervals நம்ம பார்த்துருக்கோம். Let us see. If provided, if the time is same, இங்கே டைம் சேம் இல்லை, அதனால் இது அப்ளிகபிள் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி என்ன வரும்? now we know velocity is equal to distance by time. ஸோ நமக்கு v1 t1 vt இருக்குது, அப்போ d தான் தேவைப்படுது. ஸோ d தேவைப்படுது. distance, that is s. So s is equal to, we can write s is equal to velocity into time. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ s1 என்ன வருது? ஸோ s1 is equal to v1 by t1, v1 t1, and s2 is equal to v2 t2. ஸோ average velocity என்ன வரும்? is equal to s1 plus s2 divided by t1 plus t2. s1 என்ன வருது? v1 t1 plus v2 t2 plus t1 plus t2. If t1
T2 சேம் ஆகுதுன்னா இது ரெண்டு காமனாக வந்து வெளிப்படிப்பட்டோம். இங்கே V1 + V2 / 2ன்னு வரும். ஏன்னா இங்கே ரெண்டு இன்டர்வல் இருக்குது. ஸோ நான் ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம பார்ப்போம். ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு V1. V1 இஸ் ஈக்குவல் டு 20 km/h. 20 km/h. T1 எவ்வளோ வருது? 60 மினிட் இருக்குது. அதை நம்ம இப்படி இருக்க 60 ஹவர்ஸை மாற்றலாம். டிவைட் பை 60. அண்ட் V2 என்ன வருது? V2 is equal to 30 km/h into 90 minutes. So 90 by 60 divided by T1 plus T2. T1 is equal to 60 by 60 plus 90 by 60. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். வெலாசிட்டிங்கிறது km/h வரும். ஸோ இது கேன்சல் பண்ணோம்னா 20 ப்ளஸ் இதை கேன்சல் பண்ணோம்னா 3/2. ஸோ 30/2 15 into 3 45 divided by 1 plus this cancel. இது வந்து 3/2. So this becomes 20 plus 45 65 divided by 2 plus 3 5 divided by 2 into 2 is equal to 0 0 1 130 divided by 5 km/h. Average velocity is equal to 2 times and 2 times km/h. 22 into 5 வருது. 2 5 10 மீது 1 2 5 10 நோ 2 5 10 30 6 5 30 6 5 30 3 2 5 10 3 13. ஸோ 26 km/h. ஸோ இது மினிட்டில் இருக்கிறத நம்ம இங்கே கவனமாக பார்க்க வேண்டியது மினிட்டில் இருக்கிறத ஹவரில் மாற்றிக்கணும். ஏன்னா கீழே ஹவரில் இருக்குது. A particle travels half the distance. இங்கேருந்து half the distance. S1 is equal to half the total distance. So total distance S ன்னு வச்சுக்கிட்டோம்னா distance with a velocity V1. And the remaining of the distance, remaining of the distance S/2 is equal to S2. Remaining of the distance was covered with V2 for 1/3 of time. 1/3 of time. So you can see here time is equal to இது இங்கே வந்து டைம் என்ன T1 இங்கே T2 டயத்தில் போகுது. ஸோ இது 1/3 of T2. 1/3 of T2ல moving with the velocity of V2 and from here and இங்கே T is equal to 2/3 of total time. 2/3 of T2 moving with the velocity of covered with V2 for 1/3 of time, and V2 say we can say V3 and V3 for the 2/3 of this time, 2/3 of T2. Okay, find the average velocity. So now as it is V average is equal to this distance plus this distance plus this time plus this time, that is T1 plus T2. ஸோ இந்த இடத்துல இதுக்கு வருவோம். ஸோ இந்த இடத்துல S1 எவ்வளோ வருது? S1க்கு நமக்கு தெரியும். S1 is equal to S/2 and S2 also is equal to S/2. இந்த போர்ஷன் முடிஞ்சு போச்சு. T1 என்ன வருது? T1 is equal to T என்ன வருது? T is equal to velocity is equal to displacement by time. T is equal to or we can say T is equal to velocity by time. So T1 is equal to displacement. இங்கே எவ்வளவு? S1 by velocity 1. S1 S/2 into V1. So S/2 by V1 is equal to S/2 V1. So T1 கண்டுபிடிச்சிட்டோம். and S1 எவ்வளவு? and S1 is equal to S/2. Now third, இந்த இன்டர்வல் பார்ப்போம். தேர்டில் வந்து S2னா this entire interval S2 is equal to
இதை வந்து நம்ம S3ன்னு வச்சுக்கோம், இதை S4ன்னு வச்சுக்கோம். S2 is equal to S3 plus S4. அண்ட் S3 என்ன வரும்? இந்த இன்டர்வலுக்கு S3 S எவ்வளோ வருது? S is equal to velocity into time. ஸோ S3 என்ன வருது? வெலாசிட்டி. இங்கே எவ்வளோ வெலாசிட்டி? V2. இங்கே வந்து V2 வெலாசிட்டியில் வருது. V2 velocity into time. இங்கே டைம் என்ன வருது? 1/3 of T2 of 3. V into T. So V2 T is equal to 3 T2 by 3 plus S4 என்ன வருது? இந்த distance S4 is equal to இதோட velocity எவ்வளோ வருது? V3. இதோட velocity V3 into velocity V3 into time என்ன ஆகுது? 2/3 of time. 2/3 of total time in the second interval. Okay, so we can easily calculate. இப்போ வந்து S2 எப்படி calculate பண்ணலாம்? So S2 is equal to S3 plus S4. T2 by 3 வெளியில் எடுத்துக்குவோம். T2 by 3 வெளியில் எடுத்துக்கிட்டோம்னா V2 plus T2 by 3 எடுத்துக்கிட்டோம்னா 2V3. நமக்கு என்ன வேணும்? T3 என்ன வருது? T2 வேணும், நமக்கு T2 வேணும். T2 is equal to 3 times of S2 என்ன வருது? S2 is equal to S by 2 divide by T2 is equal to 3 times of S2. இப்படி இருக்கும். 3 times of S2 divided by V2 plus twice of V3. Or what is twice of S2? Is equal to 3 into S2. S2 is equal to S by 2 and divided by V2 plus 2V3. So நம்ம இந்த ஃபார்முலா போடணும். S1 is equal average velocity is equal to average speed is equal to S1 is equal to S by 2 and S2 also is equal to half the distance, first half distance, second half distance, and T1 எவ்வளவு? T1 is equal to S by 2V1 plus and T2 எவ்வளவு? T2 is equal to 3S by 2 into V2 plus 2V3. So in the SI cancel பண்ணா SI cancel பண்ணிடலாம். That becomes half plus half 1 divided by 1 by 2V1 plus 3 by 2 into V2 plus 2V3. Cross multiply பண்ணா என்ன வரும்? Cross multiply பண்ணிட்டு இதை மேலே கொண்டு போயிடலாம். 2 into V1 ரெண்டு மல்டிப்ளை பண்ணி மேலே கொண்டு போயிடலாம். 2 into V1 into 2 into V2 plus 2V3 divide by 2 into V1, is it right? As T2 is equal to 3 by 2 into S into V2, okay, divided by 2V2 plus 2V3 plus 6V1. So that becomes 6V1. So இதோட ஒரு 2 அடிச்சோம்னா இங்கே வந்து 3 times வரும். So this becomes 2V1 into V2 plus 2V3 divide by இது வந்து 3V1 plus V2 plus 2V3. இதுதான் ஆவரேஜ்
velocity. So இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் average velocity in different situation பார்த்துருக்கோம். A particle travels half the distance with the velocity v naught. So total distance எப்படி வச்சுக்கோம். This is total distance. Total distance. This is total distance. Half the distance. அதில் வந்து half the distance வச்சுக்கோம். So half the distance S1 is equal to half the distance with a velocity of v naught. And remaining of the distance is the S2 னு வச்சுக்கோம். S2 is equal to remaining of the distance S by 2. Remaining of the distance. This is S1 also S by 2, S2 also S by 2. Remaining of the distance was covered with V1 for first half of time. So first half time. So first half time la again first half time it means the T2 னு வச்சுக்கோம். T2 is equal to first half time. again total வந்து இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு அது T2 டைம் எடுக்குது. ஸோ இதை T3ன்னு வச்சுக்கோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைம்னா T2ஓட ஹாஃப், இங்கேருந்து இங்கே போகிற டயத்தில் அதோட ஹாஃப் ஆஃப் த டைம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைம் with V1 with the velocity V1 and second half time. So that T4 is equal to second half of the total time. Right? T3 for the other half of time with velocity V2. So find average velocity. So average velocity is equal to S1 plus S2 divided by T1 plus T2. This is T2. Okay. Now இது கடுப்பு S1 என்ன வரும்? S1 is equal to நமக்கு S1 is equal to first half the distance. S1 is equal to and T1. What is T1 is equal to S1 by V1. So S1 எவ்வளவு? S1 is equal to S by 2 divided by V1 is equal to V0 is equal to S by 2 V0. So நம்ம T1 கண்டுபிடிச்சிட்டோம், S1 கண்டுபிடிச்சிட்டோம், S by 2. So இந்த இன்டர்வலுக்கு முடிஞ்சு போச்சு. இந்த இன்டர்வல் தான் கொஞ்சம் பிரச்சனை. என்னென்னா second interval total time is equal to T2 total time இங்கேருந்து இது வரைக்கும் டைம் T2 அந்த T2 ஷேர் பண்ணிக்குது. அண்ட் இங்கேருந்து ஃபஸ்ட் half of T2ல half of இங்கேருந்து இங்கே உள்ளது ஃபஸ்ட் half of the time, half of this time half of T2ல இதை இங்கேருந்து இங்கே half of T2 இங்கேருந்து இங்கே T4 இதை T3ன்னு வச்சுக்கோ, இதை T4ன்னு வச்சுக்கோ. T3 is equal to half of T2, T4 is equal to half of total time in this interval. So this is T3 and this is T4 is equal to T by 2. Okay, இங்கேருந்து இங்கே தான் T3, இங்கேருந்து இங்கே T4 which is equal to T2 by 2. So over the time and travels with the velocity of V1 and in the distance V1. So distance total நமக்கு S2 is equal to S by 2. In the distance S2 is equal to half the distance, first half, second half. Time என்ன வருது? Time, so T2 இதுதான் T2 என்ன வரும்? T2 is equal to T3 plus T4. T3 plus T4. So T என்ன வருது? So what is the time? Now first நம்ம S by 2 இந்த total distance எவ்வளவு? இந்த total distance S2 னு வச்சுக்கோம். This total distance S2 இது S1. S2 is equal to S3
plus S4, S3 plus S4. இதை S3ன்னு வச்சுக்கோம், இதை S4ன்னு வச்சுக்கோம். இந்த வெலாசிட்டி நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இங்கே வெலாசிட்டி V1 கொடுத்துருக்காங்க, இங்கே வெலாசிட்டி V2 கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். S2 is equal to S3 by S4. What is S3? S என்னது? S is equal to, what is velocity is equal to displacement by time. S is equal to V into T. So S2 is equal to, what is S2? S2 is equal to velocity of this portion, velocity into time எவ்வளோதுங்க? Time is equal to T3. இதோட velocity into இதோட time, T2 by 2, இதுதான் S2. And S3, S4 என்ன வருது? S4 is equal to velocity. இந்த இதில் velocity வந்து V2 into, இங்கே time என்ன? T4. T4 எவ்வளோது? T2 by 2. Where T2 is equal to time taken from here to here. This is T1, this is T2. இந்த T2 T3, T4 நம்ம மாற்றிக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸை S3, S4 மாற்றிக்கிறோம். அவ்வளோதான் நம்ம எழுதுகிறோம். T3 by T2. So S2 is equal to T3 by T2. So if you take T2 out, ரெண்டையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். S2 எவ்வளோ வருது? இதுதான் இந்த டிஸ்டன்ஸ், half of the total distance, that is S by 2. T2 into V1 plus V2. V1 plus V2. இந்த ரெண்டையும் அடிச்சிடலாம். ஸோ T2 is equal to S by V1 plus V2. S by, is it right? First half the time, first half the distance covered with the V1. First half the distance, first half covered with the V1. Second half time means T by 2 T by 2. T2 by 2 time. The total time T2 na first half on it T2 by 2, second half on T2 by 2. And S3 is நம்ம கண்டுபிடிக்கிறோம். S3 is equal to velocity in this interval V1 into time T2 by 2. Okay, so T2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். So average velocity என்ன வரும்? Average velocity is equal to total distance. Total distance என்ன? This distance plus this distance, that is S2 plus, that is S by 2 plus S by 2, that is S by 2 plus S by 2 divided by T1 என்ன வருது? T1 is equal to S by 2V0. S by 2V0. S by 2V0 plus T2 என்ன வருது? What is T2? T2 is equal to plus S by V1 plus V2. Okay. So இதெல்லாம் cancel பண்ணிடலாம். So this becomes half plus half. Average velocity is equal to half plus half is equal to 1. Half by half is equal to 1 divided by S 1 by 2 V0 plus இதையும் cancel பண்ணிடுறோம் 1 by V1 plus V2. இதை அடுத்த நம்ம cross multiply பண்ணால் V1 plus V2 plus 2 V0, V1 plus 2 V0 into இதை multiply பண்ணி மேலே கொண்டு போயிடலாம் 2 into V0 into V1 plus V2. இதுதான் expression for the average velocity for this given condition.